கேளுங்க கேளுங்க பாடுங்க இது laddu.fm.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க இது laddu.fm.com. சிரிக்க சிரிக்க வைக்கும் புது laddu.fm.com. சிரிக்க சிரிக்க வைக்கும் புது laddu.fm.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது laddu.fm.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது laddu.fm.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க இது laddu.fm.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க இது laddu.fm.com. இது laddu.fm.com. பாஸ் இது laddu.fm.com. அடுத்து வருவது சகோதரர் ஜெயராஜின் தேவ செய்தி. மறுபடியும் உங்கள் அனைவரையும் லட்டு எஃப்எம் கூடாக சந்திக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்றைய நாள்ல உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற இந்த வேத வாக்கியம் சங்கீதம் 27. சங்கீதம் 27 இருந்து ஒரு சில வாக்கியங்களை, ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதம் 27 நாங்கள் வாசிக்கிற பொழுது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று இந்த சங்கீதக்காரன் ஒரு கேள்வியை கேட்கிறான். இந்த கேள்வியை அவன் கேட்கிறதற்கான அந்த பின்னணியை நாங்கள் கொஞ்சம் ஆராய்வோம் என்று சொன்னா, தாவீது அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான். ஆனால் ராஜாவாக இந்த சாமுவேலினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே ராஜ்யபாரத்திலே ராஜாவாக இருக்கின்ற சவுல் ராஜாவாகத்தான் தொடர்ந்து இருக்கிறார். இவர் புதிதாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது பழைய ராஜாவுக்கு தெரியும். ஆனாலும் இந்த ராஜாவாக வரக்கூடாது, இவருக்கு விரோதமாய் பல காரியங்களை சவுல் தொடர்ந்தும் செய்து கொண்டிருந்தார். அநேகமான இடங்களில் இவரை கொன்று போடக்கூட முயற்சிகள் நடந்தது. வேதம் அதை எங்களுக்கு ஆதாரமாக காட்டுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது மலைகளிலும் கபிகளிலும் காடுகளிலும் வனாந்திரத்திலும் என்று அலைந்து திரிகின்றவராய், ஓடி திரிகின்றவராய், தன்னுடைய உயிரை கையிலே பிடித்து ஓடுகின்றவராய் இருந்த சூழ்நிலைகளை வேதம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இப்படி எல்லா காரியங்களையும், எல்லா விஷயங்களையும் அவர் எல்லா கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் எல்லா விடயங்களையும் விட்டு, தாய் தகப்பனை விட்டு, எல்லா காரியங்களையும் விட்டு ஓடி ஒளித்து உயிரை கையிலே பிடித்து கொண்டு ஓட வேண்டிய சூழல்கள். அப்படியான சூழல்களுக்கு இப்ப சவுலுக்கு அவருக்கு இருந்த அந்த அவருடைய உதவியாட்களும், தாவீதுக்கு ஒரு சில உதவியாட்கள் இருந்தாங்க, சவுலுக்கும் இருந்தாங்க. சவுலுடைய உதவியாட்களும் தாவீதை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி தாவீது இதை செய்ய பார்த்தாரு, அதை செய்ய பார்த்தாரு, பொய்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்படியான ஒரு சூழல்ல தாவீது சொல்லுகின்றார், நாக்கு வறண்டு போகிற அளவுக்கு ஓடி ஒளிஞ்சு வேதனையோட இருக்கிற சூழல்ல சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர், கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் அரண், கர்த்தர் எனக்கு எல்லாம். இந்த முதலாவது வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? உதாரணமா, ஒருவர் கர்த்தர் என் வெளிச்சம் என்று எந்த சூழ்நிலையில் சொல்லக்கூடும்? எல்லாமே வெளிச்சமாகி இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு வெளிச்சம் என்று ஒருவர் சொல்லக்கூடுமா? இல்லை. அடுத்தது என்ன செய்ய போகின்றேன் என்று தெரியாத இருள் நிறைந்த சூழ்நிலையில்
எல்லாமே இருள், எல்லாமே ஸ்தம்பிதம் அடைந்து போய்விட்டது, எல்லாமே இருளாய் போயிருக்கிற சூழ்நிலையில ஒருத்தர் சொல்லுகின்றார், கர்த்தர் என் வெளிச்சம். எல்லாம் இருளாய் இருந்தாலும் எனக்கு ஒரு ஒளிக்கீட்டு தெரிகிறது, எனக்கு ஒரு வெளிச்சம் தெரிகிறது, அது கர்த்தர் என்று தாவீது சொல்லுகின்றார். என் ஜீவனில் பலனானவர் என்கின்ற அந்த வாக்கியம் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது, ஜீவனே தொய்ந்து போய் ஜீவன் மடிகின்ற ஒரு சூழ்நிலையில் என் ஜீவனை விட்டுவிடலாமா என்கின்ற ஏக்க பெருமூச்சுக்களோடு அலைகின்ற சூழ்நிலையில், வேதனையோடு என் ஜீவனே தொய்ந்து, என் ஜீவன் வேதனையோடு தொய்ந்து போகின்ற சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கை கீட்டு, கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர், கர்த்தரே எனக்கு பலன், கர்த்தரே எனக்கு வெளிச்சம் என்று ஒருவன் சொல்லுகின்ற சூழ்நிலை பின்னணி இப்படியாகத்தான் இருக்கிறது. இங்கே 3 பிரச்சனைகளை தாவீது சொல்லுகின்றார். 3 பிரச்சனைகள். முதலாவது பிரச்சனை, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என்னை, என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அது முதலாவது பிரச்சனை. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்கி, என்னை சுற்றி வளைத்து என்னை நெருக்குகின்ற பொழுது அவர்களே இடறி விழுந்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பல நெருக்கங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். தாவீது ராஜா ஒரு இராணுவ சுற்றி வளைப்பிலே, ஒரு சேனையின் நடுவிலே அவருடைய உயிரை கையில் பிடித்து அந்த சேனையிலிருந்து தப்ப வேண்டும், அந்த சுற்றி வளைப்பில் இருந்து தப்ப வேண்டும் என்று ஏக்கத்தோடு ஓடுகின்ற தாவீது ராஜா சொல்லுகின்றார், என் ஜீவனில நீங்கள் பலன், நீங்கள் எனக்கு வெளிச்சம். அதே நேரத்தில் இந்த சுற்றி வளைப்பில என் மாமிசத்தை பட்சிக்க, துண்டு துண்டாக வெட்டி அந்த முழு உடலையும் பட்சிக்க அவர்கள் நெருக்கி வந்து என அந்த சுற்றி வளைப்பில வருகின்ற பொழுது அவர்களே இடறி விழுந்தார்கள். அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எதிலே? கர்த்தர் எனக்கு வெளிச்சம், எனக்கு நம்பிக்கை, எனக்கு அவரே என் ஜீவனில் பலன். என்னை சுற்றி எது நெருக்கினாலும், யார் நெருக்கினாலும் என்னை எதுவும் அசைக்காது என்று தாவீது ராஜா சொல்லுகின்றார். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சுற்றி வளைப்புகள். பொருளாதாரத்திலே நாங்கள் சுற்றி வளைக்கப்படலாம், நோயிலே சுற்றி வளைக்கப்படலாம், இன்னும் குடும்ப பிரச்சனைகள், சச்சரவுகள் என்று 1000 சுற்றி வளைப்புகளிலே நாங்கள் எங்கள் விழி பிதுங்குகின்றது. எங்களுடைய விழி பிதுங்க நாம் வேதனைப்படுகின்றோம். அநேகமாக இப்படியான சுற்றி வளைப்புகள், வேதனைகளுக்கு நடுவிலே இருப்பவர்கள் பொருளாதார சுற்றி வளைப்பு, அல்லது சில பல ஆண்டுகளுக்கு முதலே இராணுவ, போலீஸ் சுற்றி வளைப்புகள், இப்படியான சுற்றி வளைப்பிலே வாலிபர்கள், இளைஞர்கள் அவர்கள் ஓடின ஓட்டங்கள் எங்களுக்கு தெரியும். இப்படி சுற்றி வளைப்புகள் மத்தியிலும் இந்த தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் எனக்கு பலன், கர்த்தர் எனக்கு வெளிச்சம், கர்த்தரில் நான் நம்பிக்கையாகியிருப்பேன். என்னன்னு சொன்னா, அந்த நம்பிக்கை ஒன்றுதான் எங்களுக்கு வாழ்வாய் அமைகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை மட்டுமே
எங்களுக்கு வாழ்வாய் அமைந்திருக்கின்றது. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. வேதனையிலே, பிரச்சனைகளிலே, கஷ்டங்களிலே இருக்கிற இந்த வேளையில் தாவீது ராஜா மிக அருமையாக சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் ஒன்றைத்தான் விரும்புகின்றேன், அதைத்தான் நான் நாடுகின்றேன். இப்ப நானும் நீங்களும் பிரச்சனைகள் வந்தால், இப்படி சுற்றி வளைப்புகள், பிரச்சனைகள், நோயாயிருக்கட்டும், பொருளாதார சுற்றி வளைப்பாயிருக்கட்டும், பிரச்சனைகள் வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் ஒன்று உதவி நாடி மற்றவர்களிடத்திலே கையேந்துவோம், அல்லது ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை, ட்ரிக்ஸை செய்து நாங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்ப்போம். இப்படி எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை வித்தைகளையும் காட்டி நாங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியில ஓட பார்ப்போம். அல்லது அழுவோம், கண்ணீர் வடிப்போம், வேதனைப்படுவோம், புலம்புவோம், முறுமுறுப்போம். இப்படி பல காரியங்களுக்குள்ளாக போகிறார்கள். இது ஒரு விதமான சுற்றி வளைப்பு. இப்படியான சுற்றி வளைப்பு ஒரு புறம் இருக்க, மறுபுறத்திலே ஏதாவது தப்பிதங்கள், பிழைகளினாலே சிறைக்குள்ளே போடப்படுகின்ற பொழுது அங்கே அவர்களுடைய இயக்கங்கள் மட்டுப்படுத்தப்படுகிறது. அல்லது எந்த குற்றமும் இழைக்காதவராய் சிறை இருக்கின்ற பொழுது அவர்களுடைய இயக்கங்கள், அவர்களுடைய நடமாட்டங்கள் மட்டுப்படுத்தப்படுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தால், எந்த சுற்றி வளைப்பாய் இருக்கட்டும், அல்லது இயங்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் போடப்படுகிறவர்களாய் இருக்கட்டும், எந்த சுற்றி வளைப்பினும் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கர்த்தர். ஏனென்று சொன்னால், ஓங்கி வளர்ந்த உயரமான அந்த பெரிய மதில்கள், அந்த பெரிய மதில்களுக்கு மேலாக சுற்றி அடிக்கப்பட்டிருந்த முள்ளுக்கம்பி வேலிகள், அந்த பெரிய உயரமான கதவு, அந்த பெரிய உயரமான கட்டிடங்கள், அதற்கு உள்ளே இருக்கின்ற வானத்தை மட்டுமே பார்க்கக்கூடியதாக, வெளியிலே எந்த உலகத்தையும் பார்க்க முடியாமல் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த உயரமான மதில்களுக்கு உள்ளே இருந்து, சிறையிலே, கம்பிகளுக்குள்ளே, கூடுகளுக்குள்ளே, இருட்டறைக்குள்ளே என்று இருந்து ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டு இருக்கின்ற மக்களில் அநேகரை நான் போய் அவர்களோடு ஈடுபடுகின்ற வேளையிலே அநேகர் புலம்புவார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் உறுதியான நம்பிக்கையோடு பேசுகிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட வேதனையின் சூழ்நிலையாய் இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. கர்த்தர் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் பேசுவார். அவர்களுடைய நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு உந்து சக்தியாய், உற்சாகமாய் இருந்திருக்கிறது. இங்கே தாவீது ராஜா இப்படிப்பட்ட வேதனையோடு ஓடுகின்ற வேளையிலும், வேதனையோடு உயிரை பிடித்து கொண்டு ஓடுகின்ற வேளையிலும் சொல்லுகின்றார், இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் நான் ஒன்றைத்தான் நாடுகின்றேன், ஒன்றைத்தான் தேடுகின்றேன். அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையின் கிரிகைகளை நான் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை பார்த்து நான் கர்த்தரை துதிக்க வேண்டும். நான் என் வாழ்வை பார்த்து, என்னை சூழ இருக்கின்ற இராணுவ சேனையை பார்த்து, அவர்களுடைய ஆள் அணியை, எண்ணிக்கையை, தொகையை பார்த்து தடுமாறுகிறவனாய் இல்லாமல், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயர்ந்த மதிலை பார்க்கவில்லை, உள்ளே இருக்கின்ற கம்பி கூடுகளை பார்க்கவில்லை, உள்ளே இருக்கின்றவர்கள் முணுங்குகின்ற, அணுங்குகின்ற, அடிப்பட்ட, தூக்கி கட்டப்பட்ட, அடிப்பட்ட வேதனை நிறைந்த சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. அதற்கு அப்பாலே இருக்கின்ற, என்னோடு உள்ளே இருக்கின்ற, எனக்குள் உறுதியாய் இருக்கின்ற அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் வழி நடத்துவார் என்று பார்க்கத்தக்கதாக கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்.
தாவீது ராஜா சொல்லுகின்றார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்கிறேன், அதையே நான் நாடுகிறேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி, அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுகிறேன். எனக்கு வேற எதுவுமே விருப்பம் இல்லை, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. சிறையிலே வாடுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் கொடுத்த அருமையான வாய்ப்பு ஐயா இது. ஏன் தம்பி இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஐயோ அண்ணே, வெளியில இருந்திருந்தா நாங்க இப்படி வேதத்துக்கும் கர்த்தரோட நாங்கள் இப்படியான நல்ல உறவில, வேதத்தோட கர்த்தரோட என்று நல்ல உறவில இருப்பதற்கு எங்களுக்கு நேரம் கிடைத்திருக்காது. இப்பொழுதோ நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருந்து நான் ஜபிக்கிறவனாகவும், கர்த்தரோடு நேரம் செலவழிக்கிறவனாகவும், கர்த்தருக்குள் உறவு கொள்ளுகிறவனாகவும் இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் எப்படிப்பட்ட எங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாங்கள் கர்த்தரை எந்த அளவிற்கு நாங்கள் ருசி பார்க்கிறோம்? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது சொல்லுகிறார், இதை மட்டும்தான் நான் நாடுகிறேன், கர்த்தரை மட்டுமே நான் தேடுகிறேன், அவருடைய மகிமையை நான் நோக்கி பார்க்க மட்டுமே நான் விரும்புகின்றேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். அதோடு கூட சொல்லுகின்றார், தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கண்மனையின் மேல் அவர் உயர்த்துவார். தீங்கு நாள், பிரச்சனையின் நாள், கஷ்டத்தின் நாள், வேதனையின் நாளிலே அவர் என்னை மறைத்து வைத்து, எனக்கு பாதுகாப்பாய் இருந்து, என்னை அவர் முற்று முழுதாய் காத்து வழிநடத்தி, என் தலையை அவர் உயர்த்துவார், என் தலையை அவர் உயர்த்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு தாவீது ராஜா மிக தெளிவாய் பேசுகின்றார். அந்த தெளிவும் நம்பிக்கையும் எமக்கு இருக்கிறதா? அந்த தேவனோடு எந்த சூழ்நிலையிலும் உறவுக்குள் நான் இருக்க விரும்புகின்றேன், இதை ஒன்றையே விரும்புகின்றேன் என்பதை எங்களால் சொல்ல முடியுமா? பொருளாதார நெருக்குவாரத்துக்குள்ளே எங்களால் சொல்ல முடியுமா? அல்லது ஒரு நோயிலே, வேதனையிலே, இழப்பின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, இப்படியான சுற்றி வளைப்புகளிலே, நெருக்கங்களின் மத்தியிலே எங்களால் இப்படி சொல்ல முடியுமா? ஒரு முதிர்ந்த ஆவிக்குரிய, ஒரு முதிர்ந்த மனிதனுடைய அழகான கூற்றாக இந்த கூற்று பிறக்கிறது. நான் இதை ஒன்றையே நாடுகின்றேன். நீங்கள் எதை நாடுகிறீர்கள்? ஐரோப்பிய தேசத்திலே மிகவும் வசதிகளோடு, வாய்ப்புகளோடு வாழுகின்ற பொழுது எங்களால் அநேக நேரங்களிலே நாங்கள் கர்த்தரை மறந்து விடுகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலாய் இருக்கட்டும், நான் வசதியோடு இருந்தாலும், வாய்ப்போடு இருந்தாலும், நான் துன்பத்தில் இருந்தாலும், வேதனையில் இருந்தாலும், எப்பொழுதும் கர்த்தருடைய மகிமையை நான் காண விரும்புகின்றேன் என்று எங்களால் சொல்லக்கூடுமா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ளே வளர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவது பிரச்சனை, முதலாவது பிரச்சனை என்ன? முதலாவது, நாங்கள் நெருக்கப்படுகின்ற சுற்றி வளைப்புக்குள்ளே எங்களுடைய மாறுத்தாரம் வித்தியாசமாய் இருக்கிறது. ஒரு ஆவிக்குள் வளர்ந்து, இறைவனோடு உறவுக்குள் வளர்ந்த தாவீதுவினுடைய நம்பிக்கை வித்தியாசமாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் விடுவிப்பார், என் தலையை உயர்த்துவார். அருமையான ஒரு காரியம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கின்ற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு பேசுகின்றார். நான் நிச்சயமாக கர்த்தரினாலே உயர்த்தப்படும். அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே, அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் துதிப்பேன், நான் பாடுவேன், அவருக்கு எல்லா நன்றிகளையும் செய்வேன். காரணம், அவர் என் தலையை உயர்த்துவார். உயர்த்தப்படும்.
அவரால் நான் மேலாக உயர்த்தப்படுவேன் என்று தாவீது ராஜா பேசுகின்றார். இரண்டாவது பிரச்சனை, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். நாங்கள் கைவிடப்படுகின்ற சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்கிறோம் அநேகமாக. இங்கே தாவீது சொல்லுகின்றார், 10ஆம் வாக்கியம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. 10ஆம் வாக்கியம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். நாங்கள் சில பல நேரங்களில் கைவிடப்படுகின்ற சூழல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். எனக்கும் அப்படியான சூழலுக்கு நான் அநேகமாய் முகம் கொடுத்தவன். சில பல நேரங்கள்ல அவங்க கைவிடல, நாங்க அவங்களாலே கைவிடப்படுகின்ற ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்படலாம். சிறை எனப்படுவது, அப்பாவிகள் அநேகர் சிறை இருந்தார்கள். இந்த இன பிணக்கினாலே அநேகர் குற்றம் இல்லாதவராய் இருந்தார்கள். ஒரு சிலர் குற்றத்துக்காக சிறைக்கு போனார்கள். பலர் தீவிரவாத காரியங்களோடு சிறைக்கு போனார்கள். எது எப்படி இருந்தாலும் அநேக தமிழ் இளைஞர்கள் சிறையிலே வாடியது எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நாங்கள் சில பல நேரங்கள்ல ஏதும் குற்றங்கள் செய்து சிறைக்கு போகிறோம். இதுல அப்படி இல்லை. இதுல சொல்லப்படுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். அநேகமா தகப்பன் தாய் கைவிட மாட்டாங்க. ஒருவேளை அவங்க கைவிட்டா, அவங்க நீ வேணாப்பா, நீ எனக்கு வேணான்னு சொல்லி கைவிட்டா அது ஒரு கைவிடுதல். அல்லது இன்னொரு வழியில பார்த்தா, அவர்கள் எங்களை ஆதரித்து தாங்கி வழிநடத்தப்பட முடியாத புறமா எங்களை அநியாயத்துக்கு குற்றம் சாட்டி சிறை இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு அந்த ஊர்ல இருக்க முடியாத நிலையில நாங்க தப்பி ஓட வேண்டிய இளைஞர்களா இருக்கிற பொழுது, அங்க உயிர் ஆபத்துக்கள் இருந்தால் அந்த விட்டு ஓடி போக வேண்டிய அப்படியான சூழல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கலாம். என் தகப்பனும் என்னும் தாயும் என்னை கைவிட்டால் கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். இது இரண்டாவது பிரச்சனை. நாங்க இப்படி கைவிடப்படுகின்ற சூழல்களுக்கு முகம் கொடுக்கிற பொழுது எங்களுடைய அந்த மாறுத்தாரம் எப்படி இருக்கிறது? நாங்கள் வேதனை நிறைந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் கூப்பிடுகின்ற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். நான் உன் முகத்தை நான் தேடுகின்றேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நான் தேடுவேன். கர்த்தாவே, என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிட்டு. உமது முகத்தை எனக்கு மறையாதையும் கடவுளே. கர்த்தாவே, நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதே. நீரே எனக்கு சகாயம் செய்யும். நீர் என் ரட்சிப்பின் தேவன். என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லுகிறார். நான் நெகிழ்ந்து போகாமல், நான் வெறுத்து போகாமல் இருக்கத்தக்கதாக நீர் என்னை இறுக பிடித்துக் கொள்ளும். ஏன்னு சொன்னா, கைவிடப்பட்ட சூழ்நிலைகளாலே நாங்கள் நெகிழ்ந்து போகிறோம், நாங்கள் வெறுத்து போகிறோம், நாங்கள் வேதனைக்குள்ளே போகிறோம். நீர் எம்மை தாங்கும் ஐயா, நீர் எம்மை பற்றி பிடியும் ஐயா. என் கரம் உம் கையை பிடித்து சென்றார் தவறி விடுவேனே. ஆனாலும் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு நாளும் தவறிடேனே. இதய கதவை திறந்தேனே,
என்னுள்ளம் வரும் இயேசு சுவாமி, பலவீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. அருமையான ஒரு பாடல். எங்களுடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடித்து சென்றால் ஒரு சில பல நேரங்களிலே நாங்கள் விட்டு விடலாம். ஆனால் உங்களுடைய கரம் எங்களை பிடித்து சென்றால் ஒரு நாளும் நாம் உங்களுடைய கரப்பிடி அதிலிருந்து நாங்கள் விடுபட மாட்டோம். தாவீது சொல்லுகிறார், நீங்கள் எங்களை பிடிச்சு கொள்ளுங்க, உங்களுடைய முகத்தை எனக்கு மறையாதீங்க. நீங்க உங்களைத்தான் எந்த சூழ்நிலை யார் கைவிட்டாலும் நீங்க இருக்கிறீங்க ஐயா. உங்க முகத்தை பார்த்தா எனக்கு போதும் ஐயா. உங்க முகத்தை பார்க்கிற பொழுது அதிலே நான் இந்த உலகத்தால் எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தாலும் நான் பெருமதி உள்ளவன் என்று நினைக்கிறேன் ஐயா. அந்த பெருமதியை என் உள்ளத்திலே நான் தெளிவாய் புரிகிறேன் ஐயா. இந்த உலகத்திலே எல்லாராலும் நான் சுற்றி வளைக்கப்பட்டு என்னை குறித்து பேசி புகழாரம் சூட்டி என்னை போற்றினாலும் நீங்கள் உங்கள் முகத்தை மறைக்கிற பொழுது நான் எல்லாரிலும் கடியேனாய், வெறுக்கப்பட்ட மனிதனாய், ஒரு இழிநிலையிலே நான் நிற்கிறேன் ஐயா. அதனாலே உலகத்தின் அந்த ஆரவாரம் ஆர்ப்பரிப்புக்கு அந்த பாராட்டுக்கு மத்தியிலே நிற்பதை காட்டிலும் உங்கள் முகத்தை பார்த்து உங்களோடு நிற்பதை நான் மேன்மையாக நினைக்கிறேன். இந்த மூன்றாவது பிரச்சனை, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் எனக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லி ஆக்கிரமித்து சீறுகின்றார்கள். பொய்ச்சாட்சி சொல்லுகிறாங்க. மூன்றாவது பிரச்சனை, இந்த சிறையிலையும் கூட அநியாயத்துக்கு தங்களுக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்கணும்னு சொல்லி கூட சிலர் அநியாயத்துக்கு பிடிச்சிட்டு வந்து சிறையில வச்சு பொய்ச்சாட்சி, எல்லாம் பொய்யா சொல்லுவார். பொய்ய சொல்லி அவர்களை சிறைக்குள் தள்ளி வேதனைப்படுத்தி தங்களுடைய உயர்வுகளுக்காக அல்லது தங்களுடையவர்களை காப்பாற்றுவதற்காக மற்றவர்களை பலி கொடுக்கின்ற சூழல்கள், இப்படி அநேக சூழல்களை சிறைக்குள்ளே நான் சந்திக்கின்றேன். தாவீது சொல்லுகிறார், பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஆனால் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாருங்க, இந்த பொய்ச்சாட்சி சொல்றவன் ஆக்கிரமித்து சிறுகிறவன் எல்லாம் எனக்கு விரோதமா எழும்ப, இவங்களை பார்த்துட்டு இருந்தா, இவங்களோட மல்லு கட்டிட்டு நின்னா, பொய்யுக்கு நானும் பொய் சொல்லி அவங்க ஒரு பொல்லாத வேலை செய்தார், தீங்கு வேலை செய்தார், நானும் அதற்கு பதிலாக தீங்கு வேலை செய்து அவர்களுக்கு வேதனை கொடுத்து அவர்களை இல்லாம ஆக்கிறதா, அவர்களை எப்படி ஒழிக்கிறது என்று கங்கணம் கட்டுவதை காட்டிலும் நான் யார்? நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய மகிமையை காண போகின்ற உன்னதமான குடிமகன், உயர்ந்த குடிமகன் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே தெளிவாகியிருந்தால் நாங்கள் ஒரு நாளும் கலங்கிட தேவையில்லை. பொய்ச்சாட்சி சொல்றியா? சொல்லு, எனக்கு நல்ல தெரியும், எனக்கு அப்படி ஒரு தெளிவுண்டு. நான் கர்த்தருடையவன், நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய மகிமையை காணப்போகின்றவன். அதனாலே உனக்கு விரோதமாய் போராடுவது எனக்கு தகுதியானதல்ல. கர்த்தர் எனக்கு சார்பாய் அவர் யுத்தம் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு எங்களாலே கடைசியா சங்கீதக்காரர் சொல்லுகின்றார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்காக எங்களால் காத்திருக்க முடியுமா? கர்த்தரோடு நாங்கள் இருக்கின்ற அந்த உறவிலே கர்த்தருக்காக நாங்கள் காத்திருப்பவர்களாய் இருக்க கூடுமா? பாருங்க, விடுதலை கர்த்தரால தான் வரும். சிறையில இருக்கிறவர்கள் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணே எங்களோட விடுதலைக்காண்டி ஜபிங்க அண்ணே, பாஸ்டர் எங்களுடைய விடுதலைக்காக
நீங்க ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், நீங்க எங்களுக்காக மன்றாடுங்க, ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க என்று அநேகர் சொல்லுகிறாங்க. விடுதலை கர்த்தராலே வரும், ரட்சிப்பு கர்த்தராலே வரும், எங்களுக்கு ஜீவனில் பலன் கர்த்தராலே வரும், எங்களுக்கு வெளிச்சம் கர்த்தராலே தான் வரும், எங்களுடைய வாழ்வு கர்த்தராலே தான் வரும். அவருடைய முக பிரகாசம் உண்டு எங்களுடைய வாழ்வுக்கு போதுமாயிருக்கும். எங்களுக்கு பலன், தைரியம், வாழ்வு, எங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை அனைத்தும் கர்த்தர். சிறைக்குள்ளேயா இருக்கட்டும், சிறைக்கு வெளியிலேயா இருக்கட்டும், எங்கு இருந்தாலும் கர்த்தரே எங்களுக்கு எல்லாம். அவர் மட்டுமே எங்களுக்கு முழுமை, அவர் மட்டுமே எங்கள் வாழ்விற்கு எல்லாமாய் இருக்கின்றார். அதனாலே வெளியே இருக்கின்ற நாங்கள், சிறப்பாய் இருக்கின்ற நாங்கள், கர்த்தரோடு மிக உறுதியாய் வாழுகின்ற நாங்கள், வேதம் சொல்லுகின்ற படி சிறையிருப்போரை நாங்கள் நினைந்து அவர்களுக்காக ஜபிக்க, அவர்கள் விடுதலைக்காக ஜபிக்க, அவர்கள் விடுதலைகளுக்காக உதவ, அவர்கள் பிள்ளைகளுக்காக உதவ, அவர்களுடைய மனைவிமார், அவர்களுடைய குடும்பங்களுடைய தவிப்பிலே அவர்களை தாங்க உதவ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அவர்களுடைய நெருக்கங்களிலே கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய தூதர்களாய் நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கர்த்தருடைய வெளிச்சத்தை இப்படி சிறை குடும்பங்கள், அல்லல் படுகின்ற குடும்பங்கள், வேதனைப்படுகின்ற குடும்பங்கள் காணத்தக்கதாக எங்களை கர்த்தருடைய கரங்களிலே நாங்கள் பலிகளாக, ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றி. இது LadduFM.com. இது LadduFM.com.